மகளே ரீசெண்டா ஒருத்தங்க தேன் கேட்டாங்கன்னு சொல்லி தேன் தேடி போய் ஒரு இடத்துலயுமே தேன் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, இன்னைக்கு நிறைய தேன் எடுத்தோம். எனக்கு அப்படி சொல்றதுக்கு ஆசை தான், பட் இன்னைக்கு ஒரு 2-3 தேன் எடுத்தோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த தேன் ஒரு உடமரத்து முள்ளுல தான் எடுத்தோம். பட் அதுல ரொம்ப தேன் இல்ல, பேருக்கு கொஞ்சம் தேன் இருந்துச்சு. தேன் கிடைக்குதோ இல்ல அந்த தேடு கிடைக்கும், அதை நல்லா சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நாங்க தேன் தேடி போன இடம் எந்த இடம்னா, நம்ம ஊர்ல பனை ஏறதுக்காண்டி ஒரு இடம் உண்டு. அதாவது பயணி சீசன் இருக்கும் போது அந்த கலசத்துல நிறைய தேனிச்சு வரும். அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, அது பக்கத்துல உள்ள கள்ளி செடி எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டோம். அந்த பனை ஏற சீசன்ல வரக்கூடிய தேனிச்சு ஃபுல்லாமே இந்த வேலி சைடுல இருந்து தான் வரும். நாங்களும் ரொம்ப நேரம் தேடி ஒரு தேன் கூட பாத்துட்டோம். அந்த தேன் கூடல எவ்வளவு தேன் இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியல. வாங்க எடுத்து பார்த்தோம். இந்த பனை ஏறவங்களுக்கு தேனிச்சு கொட்டினா வீங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம ஊர்ல ஒரு அண்ணன் பனை ஏறுவாங்க, அவங்கள போய் எடுக்க சொன்னேன். அவங்க ஏதோ அவங்க பாட்டு உள்ள போனாங்க, எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு தேன் இருக்கும் அப்படிங்கறத. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தேனை எடுத்து காசுக்கெல்லாம் விற்க மாட்டோம். இப்படி எடுத்து ஆளுக்கு கொஞ்சமா சாப்பிட்டுக்கிடுவோம். ஆனா இப்படி எடுத்து சாப்பிடுற ஃபீலிங் வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா. ஆனா இதே மாதிரி ஒரிஜினலான தேன் வில்லேஜை தவிர எங்கேயுமே கிடைக்காது. டைரக்டா தேன்கூட்ல இருந்தே எடுத்து சாப்பிடும்.